நிலாவோட மண்ணில இருந்து வாட்டர், ஆக்சிஜன், அப்புறம் ராக்கெட் ஃபியூலுக்கு தேவையான எலமெண்ட்ஸை உற்பத்தி பண்ணலாம்னு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ரிசர்ச்ல இருந்து சயின்டிஸ்டிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாவோட மண்ணை சயின்டிஸ்டிங்க லூனார் ரெகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகோலித் காம்பனண்டோட வெயிட்ல 45% ஆக்சிஜனால உருவாயிருக்குன்றத சயின்டிஸ்டிங்க ரிசர்ச்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அதோட நிலாவோட போல்ஸ்ல இருக்க ரெகோலித்ல வாட்டர் ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதையும் சயின்டிஸ்டிங்க கண்டுபிடிச்சாங்க. லூனார் ரெகோலித்ல இருந்து வாட்டரையும் ஆக்சிஜனையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸை வச்சும் அதிக அளவில் பிரீத்தபிள் ஆக்சிஜன் அண்ட் ராக்கெட் ஃபியூல்ஸை உற்பத்தி பண்ணலான்ட்டு ஒரு புது கான்செப்டை சயின்டிஸ்டிங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கான்செப்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சப்ளைஸை பூமியில இருந்து ஸ்பேஸ் டிராவலுக்கு எடுத்துட்டு போற செலவு மிச்சமாகும். அதுக்கப்புறம் நிலாவில் ஒவ்வொரு நாடுகளும் பேஸ் அமைச்சு இது என்னோட இடம் உன்னோட இடம்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நிலாவில இருந்து ஆக்சிஜன் அண்ட் ராக்கெட் ஃபியூல் உற்பத்தி பண்ணலான்ற கான்செப்டை 5 வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஸ்டிங்க கண்டுபிடிச்சாங்க. பட் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி இது அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டை ப்ரொபோஸே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு அந்த டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.